கேப்டன், கல் தாண்டிருச்சுல்ல, எவ்வளோ நேரம் எதுக்கு இழுக்கிறோம்? இப்போ நம்ம கல் தாண்டின பிறகு ஏன் இவ்வளோ நேரம் இழுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கல்லில் வந்து மீன் நின்றுச்சுன்னா நமக்கு ஏறுச்சுன்னா அது சாகணும். அந்த மடியில் ஏறினது வந்து செத்தாக தான் அந்த மீன் வந்து நமக்கு முழுமையாக கிடைக்கும். இல்லைன்னா பாதி வெளியில் போயிடும். அப்போ பாதி வெளியில் போயிருச்சுன்னா நமக்கு முழுசாக கிடைக்காது. அப்போ என்ன செய்யணும்னா கல்லை தாண்டி ஒரு 2 நாட்டிகள் அதாவது கொஞ்சமாவது நம்ம இழுத்துட்டு வந்து தான் பழம் எடுக்கணும். அப்போ தான் அந்த மீன் வந்து செத்து உள்ளே கிடக்கும். புரிஞ்சிச்சா உங்களுக்கு? புரிஞ்சிச்சு. இப்போ நம்ம ஒரு கல் பாயிண்ட்டை அடித்து போகிறோம். எத்தனை கல் பாயிண்ட்ல வந்து நம்ம பாடு வைக்கணும் பார்த்தா கல் இப்போ ஒரு பாயிண்ட்ல கிடக்குன்னா ஒரு நாட்டிகள் கொஞ்சம் பேக் சைடோ இல்லை ஃப்ரண்ட் சைடோ வந்துக்கிட்டு நமக்கு வலை போட்டு இழுத்துட்டு போகணும். கல்லில் வரும்போது நம்ம மடி கரெக்டாக அந்த பாட்டத்தில் இருக்கணும். சரி, நீ கம்மியான பாயிண்ட்ல இலக்குனீங்கன்னா நமக்கு வந்து என்ன செய்யும், கல்லில் வந்து மழை உட்காந்துற மாதிரி இருக்கும். முழுசா அந்த முதல்ல வராது. கல்லுக்கு அட்வான்ஸாகவே நம்ம என்ன செய்யணும், வலையை இலக்கி ரெடி தயார் பண்ணிட்டு வரணும். புரிஞ்சுல? புரிஞ்சு. வேற எனி டவுட்னா இப்போ மீன் கண்டிப்பாக நம்மளுக்கு பட்டுச்சு, இன்னும் நம்மளுக்கு எப்படி தெரியும்? மீன் நமக்கு பட்டுச்சுன்னா நமக்கு ஜிபிஎஸ்ல பாயிண்ட் வந்து பிடிச்சி வரும். சரியா? சில நேரம் பிடிக்காமலும் வரும். அதை வந்து நம்ம பிடிச்சி பார்த்தா தெரியும். சில டைம்ல வந்து எக்கோ சென்டர்ல மீன் காட்டும் நமக்கு. அது வந்து வேற ஏதாவது இந்த சின்ன சின்ன மீன்களாகவும் இருக்கலாம். நமக்கு எக்கோ சென்டர்ல வந்து அக்யூரேட்டா இது இந்த மீன் தான் சொல்லிட்டு நம்மளால சொல்ல முடியாது. ஏதோ ஒரு மீன் மொத்தத்துல கடல்ல இருக்கக்கூடிய மீன் ஏதோ கிடைக்காது. சின்ன மீனா இருக்கலாம், பெரிய மீனா இருக்கலாம். அது நம்ம பிடிச்சி பார்த்தா தான் தெரியும். ஏன்னா நமக்கு அதுக்கு உண்டான ஸ்பெஷலி அதாவது நம்ம அட்வான்ஸான ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் நம்மள்கிட்ட இல்லை. நம்ம இந்தியாவில் வந்து எல்லாருமே சாதாரண ஃபிஷ் பாயிண்டரும் சாதாரண ஜிபிஎஸ் தான் பயன்படுத்துகிறோம். இது வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸாக அவங்க வந்து சர்ச்லிங் சோனார் பயன்படுத்துகிறாங்க, ஃபிஷ் பாயிண்ட் பயன்படுத்துகிறாங்க, ரெடார் பயன்படுத்துகிறாங்க. நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜி வெளிநாட்டில் வந்து பயன்படுத்துறதுனால அவங்க வந்து நம்மளோட அதிகமாக மீனை பிடிக்கிறாங்க. ஆனால் நம்ம எந்த ஒரு கருவிகள் அதை ரொம்ப அட்வான்ஸ் டைப்புகள் இல்லாத கருவிகளை வச்சுமே நம்ம இவ்வளோ தூரம் இந்தியாவில் உள்ள ஃபிஷர்மேன் வந்து தொழில் செய்கிறாங்கன்னா அது பாராட்டத்தக்க ஒன்று.